டெல்லியில் இன்னைக்கு சாயங்கால வேலையை பார்க்கலாமா? காலையிலேருந்து வேலை முடிச்சுட்டு எப்பாடி உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா புதுசாக ஒரு வேலை வந்துருச்சு. தோசை கரைக்கணும். இந்த தோசை கரைக்கிற வேலையை இன்றைக்கி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் 4 நாளைக்கு நம்ம கஷ்டம் இல்லாமல் சமைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கஷ்டமான வேலையை இன்றைக்கி இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் வந்து பார்த்துட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். தோசை கரைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இத்தனை நாள் அவனுக்கு தெரியாது பொழுது நான் தோசை கரைக்கும் போது மாவை கையால் தான் எடுப்பேன்னு சொல்லி இத்தனை நாள் இதை பார்த்ததில்ல பொழுது திடீர்னு வந்து கேட்குறேன், அம்மா என்னம்மா நீங்கள் திடீர்னு கையாலெல்லாம் மாவை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது கிரைண்டர் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் யதார்த்தமா. அவன் சொல்கிறான், அது நான் சொல்ல இப்படி கையை வச்சு நீங்கள் இது பண்ணிட்டு எப்படிமா நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறான். டே இப்படி தாண்டா கிரைண்டரில் நாங்கள் மாவு அரைப்போம், அது போக இன்னும் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு கையால் மிக்ஸ் பண்ணி வச்சா தான் மாவு புளிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அவன் என்னம்மா இப்படி தான் நீங்கள் இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்டான். என் பையனுக்கு தெரியாதுல்ல, நம்ம காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் தான் சட்னிலாம் அரைப்பாங்க. அந்த அம்மியை கடைசியாக கழுவி ஊற்றுற தண்ணியை தான் சட்னியே மிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. நான் இப்படி கலக்கிறத பார்த்துட்டு அவன் நாளைக்கு இட்லி சாப்பிட்றானோ சாப்பிட்லையோ. உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம வாழ்க்கையே தெரியாமல் போச்சு.